I was broken from a young age, taking my soak into the masses, writing my poems for the few that look at me, took me, shook me. ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம சர்வைவல் சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம். எடுத்தோடனே வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் அவன் வரான் பாருங்க கைஸ். யாரும் சொல்லுங்க. நாய் கைஸ், பிக் வாசி இந்த நாய் அடிக்கி பாருங்க. காய்ஸ் நம்ம ஓட கொள்ள பார்த்து ஓடுறான். கைஸ் அடிக்கிறாங்க கைஸ். எங்க நாய் கைஸ் காப்பாத்துங்க. கிளிக்கு கைஸ் நம்ம ஓடி போகல கைஸ். நம்ம ஓடி போகிறப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணும் சோப்புலாங்கி காய்ஸ் நம்மளுக்கு ஒரு சீடு கிடச்சிருக்கு மங்களகரமா. கையில் ஒரு மேப்பை கொடுத்துட்டாலும் மங்களகரமா. இதெல்லாம் அவர் தான் சொல்ல சொன்னார். நம்ம ஒன்றுமே சொல்லலை கைஸ். அந்த நாய்க்கு ஒரு பைத்தியம் இருந்துச்சு, அதுவே ஒரு பைத்தியம் தான். அந்த பைத்தியத்துக்கு பைத்தியம் இருந்துச்சு. காய்ஸ் நம்மளுக்கு தானாகவே ஹார்ட் இருக்குது. ஏன் தரல பீஸ்ஃபுல் தான் நினைக்கிறேன். சரி போதும் காய்ஸ், நைட் ஆரம்பிச்சிடும் நம்மள போல ஆரம்பிச்சிருவானோ. கைஸுக்கு ஒளிஞ்சு இருக்குது. காய்ஸ் என்கிட்ட வச்சு கூடாது, இருந்து இருக்கலாம் உங்களுக்கு ஓட்டலாம். அவன் ரெக்கார்டு நீங்கள் அவங்க ரெக்கார்டிங்க தான் பார்ப்பீங்க. அப்படியே கொஞ்சம் பாருங்க. அவன் ஹார்ட்டை வந்து அடிச்சு கொண்டு ஓடி போயிடுவாங்க இங்கே தேவை. நாய் ஓடுது பாருங்க பின்னாடி. எழுத்து பண்ணிவிட்டு ஓடக்கூடாது. கேஸ் ஒருத்தவங்க மாட்டிக்கணும். நம்ம எதிர்த்து நிற்போம். ஐயோ இவ்வளோ ஆட்டு இருக்கு உங்கள்கிட்ட ஆறாட்டு. கேஸ் இவ்வளோ சொல்ல போகிறேன். இவ கொண்டு போட்டாங்க காய்ஸ். இந்த நோய் அடுத்த போய் கொள்றேன். பாருங்க பாருங்க பக்கத்தானே பாருங்க இந்த ரெட் ட்ராகனோட ஆட்டத்தை. கேஸ் அவன் கொள்ளது எல்லாம் நானே சுற்றுறேன். ஏன்னா அவன் கேட்டான இல்லையே நான் விட்டு வெட்டிடுவோம் மேலே. நான் வீடு கட்ட பாருங்க. வீடு பிடிச்ச நாய். சி வீடு காசு பிடிச்ச நாய். என்னை பற்றி தேவையில்லாமல் பேசுவேன். கைஸ் என்னோட சாபம் இல்லை. என்னை எட்டிட்டு பார்த்துக்கிட்டு நான் ஒரு அறிவு கோவாய்ஸ் நம்மளுக்கு எடுத்த உடனே அயன் கிடைக்க போகுதுன்னு நினச்சேன். ஆனால் இதுக்கு மேலே தேவையில்லை கைஸ். கைஸ் நம்மளும் இங்கேயே பண்ணிக்கலாம். நாங்கள் போனாமே ஒன்று படிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸ்கோர் ஒரு பிக்சர் செஞ்சுருக்கோம். மேக்ஸ் இதெல்லாம் பண்ணதான் அடிச்சுப்போம். மூணு விட்டோம் என்னை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிறாங்க. நீங்களே சொல்லுங்கள் யார் காப்பி அடிக்கிறீங்க? கேமரா சொல்லுங்கள். அப்புறம் வந்து அடிக்கி அது ஒரு கிராஃப்டிங் டேபிள் முக்கால்வாசி செஞ்சு வச்சுருக்கோம். இதெல்லாம் அப்புறம் தேவைப்படும். இப்போ எப்படி சாவறது? இன்னொரு வழி இருக்குது சாவறதுக்கு. கைஸ் இதுக்குள்ளே விழுந்தோம்னா செத்துடலாம்னு நினச்சேன். ஆனால் இதுக்குள்ளே எதுவும் இருக்காது. இப்போ கைஸ் இந்த ரெட் ட்ராகன் பக்கத்தில் இருக்க அவனை போய் அடிக்க சொல்லிவிடும். மாட்டிக்கிட்டான் நமக்கு சொந்தத்தில். அடிச்சனா அவ்வளோதான், கொன்றுவேன். நானே ஒன்று வச்சு
பைக் கொஞ்சம் கொல்லு. வெறுத்து விட்டாங்க நான் தாண்டா கொல்ல சொன்னேன். நிற்கிறான் பாருங்க, வேவு பார்க்கலாம். சீக்கிரம் வந்தானா அவனோட நம்ம போகலாம். அந்த சீக்கிரம் வா. இந்த நாயை கொஞ்சம் இருக்க சொல்லுங்க. வாயை முட்டி சொல்லி கொண்டு விட்டாங்க. நான் ப்ரோ பிளேயர் நமக்கு தெரியாது கைஸ். வந்துட்டு கொஞ்சம் தான் இருக்கும், அதை பற்றி எனக்கு தெரியும். நம்ம மைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ கொண்டு விட்டாங்க. திரும்பி போவேன். நம்ம ட்ரிக்ஸ்லாம் தோற்றுவோம். பாய். உனக்கு ஒரு கம்பெனி இன்னும் இங்கே வந்து அடிக்குது. நம்மள சமாதி கட்டிட்டான். அவன் சமாதியாக பார்த்துட்டான். நம்மள லாக் பண்ணிட்டு போயிட்டான். டெய்லி இது வந்து பண்ணிட்டு போவோம். எப்படியே பழக்கல நிறைய பண்ணுவோம். சைடில் ஒட்டையை போட்டு வருது. எங்கே அந்த வரானோ நீங்கள்? சாம்பி வேற நடிச்சு போட்டு ஷீல்டு இருக்கு. நம்ம இப்படி உட்காந்துருக்கா. நான் சுத்து போகிறேன். ஒரு ஆட்டு தான் இருக்கு. கொண்டு என்கிட்ட ஒரு ஆட்டு தான் இருக்கு. ஒரு ஆட்டம் அங்கே இல்லது. கணக்கு கூட பண்ண தெரியல கைஸ். அதனால ராஜதந்திர முதல்ல மீனாகிடுது. அடிச்சனா அவ்வளோதான், கொண்டுருவோம்டா நாயே. நான் உங்கள்கிட்ட ஒரு சொல்ல மாட்டேன். கீப் நெட்டு ஒன்று ஆன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பைத்தியம் ஆன் பண்ணிச்சு. என்னங்க கிடைக்க மாட்டாங்களா கேஸ்? இப்போ தான் சரிச்சிடலாம். சரி உன்னை பேச சொல்லுங்க. ரெட்டு வாங்க போய் ஒரு வில்லேஜ் கண்டுபிடிக்க. ரெட்டு நாயை மூட்டு காய்ஸ். இந்த சீரியஸ் சொல்லவே மாட்டேன். ஸ்குவாட் ஆஃப் மைன்கிராஃப்ட் தான் அந்த பேர். இந்த ரெட்டு தான் வச்சுது இந்த பேரை. காய்ஸ் இந்த எபிசோடில் நாங்கள் 1 மணி நேரம் பண்ண மாட்டோம், வச்சுக்காதீங்க. நிறைய எபிசோட் வந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் போய் இப்போ உட்டை வெட்ட போகிறோம். உட்டை வெட்டி நாங்கள் வீடு கட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி வேறு இடத்துல கண்டுபிடிக்க போகிறோம். நான் உட்டை வெட்ட போகிறோம். அவங்க போய் கொண்டு வா நாய். காய்ஸ் இவன் சொல்கிறான் என்ன நாய் மாதிரி. நான் சொல்லுவேன் தேவை ரிக்வெஸ்ட்கிட்டே தப்பிச்சிருக்கியாங்க. நாயை பாருங்க. காய்ஸ் ரிக்வெஸ்ட்டே கொல்ல பார்க்குறான். காய்ஸ் கொண்டு விட்டான். 2 செத்து போயிட்டு ஃபைட் ஓவர். அசிங்கமே நம்ம செத்து இந்த அடிச்சனா அவ்வளோதான். நடக்கிறதே வேற. காய்ஸ் நான் மைனிங் போகிறேன். நான் மட்டும் போனால் மைனிங் போட்டா. காய்ஸ் இங்கே ஜாம்பிஸ் இருக்குது. அப்படியே அவனை அடிச்சு போடுங்க. அது ஒரு ஃப்ரீடன்ட் ஜாம்பி. இது அடிக்குமா அடிக்காதா? நம்ம வந்து வீடு கட்ட போகிறோம். அதுக்காக விட்டு வைக்கல. அவன் ஒரு பைத்தியம். அதான் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம வேலையை பார்ப்போம். காய்ஸ் நான் மைண்ட் பண்ணி நிறைய டைமண்ட் எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் கேட்பான் காய்ஸ் அவன். வீடு தாண்டி நைட் ஆயிடு காய்ஸ். பைத்தியம் நைட் ஆயிடு. பாய் கட்டுங்க. நீ தனி வீடு. நான் என் வீட்டுக்கு நீ வரக்கூடாது. நான் வந்துடுவேன். வந்தானே கொண்டுருவேன். சேர்ந்தே வீடு கட்டி சொல்லிட்டான். நானும் விட்டு மைண்ட் பண்ணி தான் வந்து அடிப்போம். பின்னாடி ஃப்ரீ ஃபயர் வந்து மைன்கிராஃப்ட் கொடுப்பாது. நேரம் கவனம் தெரியாது. இன்னும் நாட்டில் எல்லாம் பழகலாம் மாட்டோம். அதான் நானே பழக ஆரம்பிச்சிட்டேன். காய்ச்சி நம்ம பிளாக்ஸ் எடுத்து நம்ம திறமை காட்ட வேண்டியனா வந்துட்டு உனக்கு ஒரு மண்ணு தெரியாது. தட்ஸ் நாட் கரெக்ட். இப்படியே ரொம்ப பெரிய ஃபாஸ்ட் ரன்னர் மாதிரி நடக்கும். பாருங்க அடி வாங்கிட்டே போகிறான். நான் என்ன தடிக்க எடுத்துட்டாங்க.
காய்ஸ் இந்த எபிசோட நாங்கள் இந்த இடத்துக்கு முடிச்சுக்கலான்னு இருக்கோம். செத்துட்டாங்க கொண்டு விட்டாங்க. அவன் தான் இப்போ சாக போகிறான். நான் சொல்ல மாட்டேன் guys. ஏன்னா நான் ப்ரோ பிளேயர். காய்ஸ் நம்பிடாதீங்க. அப்புறம் காய்ஸ் தண்ணிக்குள்ள ஓடி தப்பிச்சிட்டான். தண்ணிக்குள்ள நின்று அவரை செஞ்சு விடும். காய்ஸ் நம்ம சீட்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கனால பகலாகிடுமா? வெளிடா இப்போ நல்ல வேலை பண்ணிருக்கோங்க. ஆன் பண்ணுறா. சும்மா சொன்னேன் பாய். முடிச்சுக்க போகிறோம். தண்ணி ஆல்ரெடி 10 நிமிஷம் அப்புறம் நாங்கள் ஒன்று சுற்றிக்கிறோம். ஃபஸ்ட் எபிசோடில் நாங்கள் மண்ணாங்கட்டியே தான் பண்ணுவோம். அடுத்த எபிசோடில் தான் நல்லா பண்ணுவோம். அதனால் யாரும் கோச்சிக்காதீங்க. நான் இது பண்ணாலும் அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். அதை பற்றி கோச்சிக்காதீங்க யாரும். பம்கின்னா எட்டி வச்சுக்கோம். நம்ம அயன்காலம் தான் செஞ்சு நம்ம வீடியோ பக்கத்தில் சேஃப் கார்டு ஆக்கிடும். வீட்டை கட்டணும். ஒரு 2 ஜாம் என்ன அடிக்கணும். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன் காய்ஸ். பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருந்தேன் அவ்வளோ நேரம். நான் ரெக்கார்டே பண்ணல. அவன் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுறான். அடுத்த வீடியோவில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி போடுவேன். ரெட் ட்ராகன் பேசவே மாட்டேங்கிறான் காய்ஸ். இப்போ அதான் பாருங்க இங்கே பாருங்க கைஸ். நீ ஓப்பன் பண்ணு கைஸ். எங்கே ஓப்பன் பண்ணுது பாருங்க. அங்கே பாரு. ஐ எம் ஒன்லி அதிகம் பாய். பிகாஸ் ரிக்வெஸ்ட் வந்து கில்டு. வெடிச்சு போட்டாங்க போ. மாற்று நல்ல இடத்த கண்டுபிடிக்கும். அந்த இடத்துக்கு வீடு கட்ட போறாலே எங்கால இங்கே பாரு. இல்லை இல்லை இங்கே கட்டும். இல்லை எங்கே கட்டும்? இந்த பாருல கேட்டா நிற்க எங்கே கட்டவா? இல்லை ரொம்ப அதிகமாக வீடை மட்டும் கட்டிடுவோம் கைஸ். இந்த ரெசிபியில் நம்ம வீடியோ மட்டும் கட்டிட்டு அடுத்த எபிசோட் வந்து கட் பண்ணி போட ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இப்போ ரொம்ப கடுப்பாகுது. கொஞ்சம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். மட்டும் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க. நான் வந்து மட்டும் என்ன நடிக்கிறீங்களா?